நான் இயக்குனர் தான். நடிகனாக்கிய உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன். நான் இது நன்றி சொல்கிற மேடையாக நான் எடுத்துக்கிறேன். நான் எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் தான் நான் வந்து வலிமையாக இருப்பேன். பிஃபோர் த ஸ்க்ரீனில் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். அந்த பயம்தான் வந்து அவங்கள என்னை பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் வந்து நடிக்க முயற்சி செய்து வருகிறேன். அதற்கு ஒத்துழைத்த அனைத்து பேரும் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நான் இது ஒளிப்பதிவாளர், இது வந்து இசையமைப்பாளர், எடிட்டர், கூட நடித்த அனைத்து நடிகர்களும், இது எல்லாம் சேர்ந்தால் இப்போ ஒரு சாப்பாடு சமைக்கிறோன்னு சொன்னால் எல்லாம் இருக்கும்போது தான் முழுமையாக சாப்பிடும்போது தான் அது வந்து இருக்குது. இந்த பதார்த்தம் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்னா மற்றதெல்லாம் இப்படி தான் நான் வந்து சினிமாவை அஸ் அ ஹோலாக தான் நான் பார்க்குறது. ஏன்னா எல்லா கிராஃப்டும் சேர்ந்தது தான் அது சினிமா. ஒரு நல்ல எழுத்து இருந்தால் தான் அது நல்ல அதை வந்து ஸ்டேஜ் பண்ணால் தான் ஒவ்வொருத்தருடைய நடிகனுடைய திறமையும் வெளிப்படும். அந்த கதாபாத்திரம் இது எல்லாமே அதற்கு அந்த கதையை சிதைக்காமல் அதை ப்ரெசன்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இயக்குனர் கையில் இருக்குது. இயக்குனரும் எழுத்தாளரும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு படைப்பை வந்து எல்லாத்துக்கும் போய் சேர வைக்கிறாங்க. அது இண்டிவிஜுவல் கிடையாது. இது இசை நல்லா இருந்துச்சு, ரீரிகார்டிங் அப்படின்னு சொன்னாலே அதில் மற்றதெல்லாம் சுமாராக இருந்துச்சுங்கிற அர்த்தப்படுத்த இருக்கும். இவர் இந்த முத்துராமன் அவர் வந்து எழுதுனதை அதை ஸ்டேஜ் அது 2 நாளில் முத்துராமன்கிற அந்த ஒரு மூளைக்குள்ளே தான் இருக்கும். எடுத்துக்கிட்டே அப்படி எடுத்துக்கிட்டே அப்போ அந்த சொன்னாங்க இல்லைங்களா, எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த நடிப்பு வேணாம். ஏன்னா ஒரு டீ ஜாஸ்தி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி அதுவும் சிந்தனை உள்ள சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சிந்தனைக்கு தான் நான் வந்து வேற எதுவுமே காரணம் கிடையாது. அதுக்கப்புறமேல அவருடைய திறமையும் எழுத்தாளர் திறமையும் வந்து பார்த்தேன். அப்போ வந்து எல்லாரும் வாழ்த்துற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் வாழ்த்துன மாதிரி நான் இப்போ தான் முழுமையாக எல்லாமே பார்க்குறேன். நான் இதை அவர் சொன்னதை மட்டும் செஞ்சது அவ்வளோதான். ஆனால் அவர் ஏதோ அப்படிங்கிறது உண்மையிலே வெளிப்படையாக அருமையாக இருந்தது. ரொம்பவும் நுட்பமாக இருந்துச்சு. அது கலாபூர்வமாக இருந்துச்சு. அது கமர்ஷியலான ஒரு டோனும் அதில் இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதான் படம் போகிறதே அளவுக்கு என்னன்னு போய் நம்பிக்கை உண்மையிலே இருக்குது. இதை வாழ்த்து பேசி வந்த நண்பர் வீரா கதிரவன், அவர் எல்லா பேருமே எனக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு எனக்கு இந்த மாதிரிலாம் பேனர்லாம் வைக்கும்போது எனக்கு பயங்கர ஒரு தலை சுத்திச்சு. ஏன்னா நான் இயக்குனர் முதலாக இருந்துச்சு. அது கூட நான் சொல்லி இயக்குனர் அப்படிங்கிற அதுதான் எனக்கு வந்து லாபகமாக வர விஷயம். இப்படி எல்லா பேரும் சொல்லும் போது எனக்கு நான் வந்து அங்கீகரிச்சுக்கிறேன். இது இருந்த இந்த மொத்த குழுவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஆஃப் த ரெக்கார்ட் குழுவினர் அனைவருக்கும் மனம் நிறைந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். முத்துராமன் என்னை 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக உண்மையாகவே வந்து நேற்று ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஹபீபி. வழக்கம் போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை. அப்போ நான் அது வர முடியுமான்னு யோசித்தேன். அப்போ பாலாஜி சக்திவேல் சார் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே வர்றேன்னு சொல்லிட்டேன் வந்து. ஏன்னா எனக்கு பாலாஜி சக்திவேல் ரொம்ப பிடிச்ச இயக்குனர். பாலாஜி சக்திவேல் சார் வந்து தமிழ் சினிமாவுடைய எளிய மனிதர்கள் பக்கம்
நின்று படங்களை செய்து இன்றைக்கி வந்து நிறைய ஒடுக்கப்பட்ட அரசியலை பேசிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி சினிமாவுடைய வியாபாரமாக மாறிடுச்சு ஒடுக்கப்பட்ட அரசியல் பேசுகிறதுங்கிறது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முன்னேற்றி ஏறுனா பாலாஜி சத்ருல் சார் தான். வந்து அவருடைய வழக்கையன், காதல் போன்ற படங்கள் வந்து எளிய மனிதர்களின் வாழ்வியலை ரொம்ப அற்புதமாக பேசிய படங்கள். சரி, சார் இன்னைக்கு பரபரப்பான ஒரு நடிகராகவும் இருக்கிற இதில் 2 கேரக்டராக அவர் வர்றது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக உண்மையில் டைரக்டருங்க நடிக்கும்போது என்ன தான் மிகச்சிலருக்கு தான் வந்து அந்த கான்சியஸ் இல்லாமல் இருக்கும். வந்து நம்ம என்ன தான் நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம கேமராவுக்கு முன்னாடி வரும்போது ஒரு கான்சியஸ் வந்துடும். அது நிறைய இயக்குநர்கள் நம்ம தமிழ் சினிமாவிலே அதுக்கு உதாரணங்கள் இருக்காங்க. ஆனால் பாலாஜி சத்ருல் சார் வந்து வர வர ரொம்ப தேர்ந்த நடிகராக மாறிக்கிட்டே இருக்கார். ரொம்ப அழகாக அந்த 2 கேரக்டருடைய அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு கான்ஸ்டபிள், அந்த அவ்வளோ பெரிய வெயிட்டோட ஒரு டிவிஎஸ் 50 வரக்கூடிய கேரக்டரும், அந்த டான் கேங்ஸ்டருடைய அந்த கேரக்டரும் 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டரு. அதோடைய உடல் மொழியிலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக கொண்டு வந்துட்டுருக்காரு. பாலாஜி சத்ருல் சாருடைய வெற்றி என்பது தமிழ் சினிமாவுடைய வெற்றி, உண்மையின் வெற்றி. வந்து நிச்சயமாக ஏன்னா அவர் வந்து ஒரு பைலட் ஃபிலிம், ஏன்னா ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் பைலட் ஃபிலிம் நாளைக்கு படமாகுது, நாளைக்கு பெரிய ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா, பெரிய நடிகர்கள் இருப்பாங்களா, பெரிய கேமராமேன் இருப்பாங்களா, படமாக எப்படி வருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது பாலாஜி சத்ருல் சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் வந்து அதை அக்ரி பண்ணி அதை நடிக்கிறார் அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வந்தேன். அது முத்துராமன் உண்மையிலே அது அந்த வகையில் நீங்கள் ரொம்ப பிளஸ்டான ஒரு ஆள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு இந்த கூட்டத்துக்கு வரும்போது எனக்கு என்னுடைய கடந்த காலங்கள் ஞாபகத்துக்கு வருது. நான் வந்து 2006 வந்து மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு வந்து அவள் பேர் தமிழரசி ஸ்கிரிப்டை நாங்கள் வந்து பவுண்டடாக ஒரு 316 பக்கம் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். வந்து அப்போது வந்து ஷார்ட் ஃபிலிம்ங்கிற கல்ச்சரே கிடையாது. அப்போது ஆக்சுவலி இந்த பைலட் ஃபிலிம் அப்படிங்கிறது அது என்ன பேர் அப்படின்னு அந்த 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 வேர்டே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அப்போ நாங்கள் வந்து அப்போது மணிதரன் சாரோடைய அசிஸ்டன்ட் ஜிஎஸ் இருந்தார், அவரோட தம்பி ஜிஎஸ் சார். அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஆனால் உங்களோட டேக்கிங் விஷுவல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் ஏதாவது ஒரு 3 ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்து ஒரு டேக்கிங் உங்களோட விஷுவல்ஸை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணி கேட்டுங்க அப்படின்னாரு. அப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது இல்லைங்கிறதுனால ஏதாவது சீரியல் நடந்துகிட்ருக்கோம், மெகா சீரியல் நடந்துகிட்ருக்கோம். சில ஸ்டூடியோவுக்கு போனால் நம்ம இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போனால் விரட்டுவாங்க, எதுக்கு இங்கெல்லாம் வர்றீங்க, நீங்கள் இப்போ சீரியல் பிஸியாக இருக்கிறோம், நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னு. வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிமில் பண்ணி மெட்ராஸ் டாக்கீஸில் அது நடக்கலை. அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஜிஎஸ் அவர் இறந்து போயிட்டார் குளுமணாலியில். அப்புறம் திரும்ப சங்கர் சார்கிட்ட கொடுத்துருந்தோம். அதை வந்து பாலாஜி சத்ருல் சார் வந்து அது சம்மந்தமாக விஜயமல்ரன் சார் ஆஃபீஸில் பார்க்கும்போது ஒரு முறை சங்கர் சார் அந்த ட்ரெய்லரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாரு, ஞாபகப்படுத்தினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ட்ரெய்லரில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்போது நிறைய பேர் எங்களை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவங்க ஒரு மேனேஜரை இல்லைன்னா ஒரு ப்ரொடியூசரை பார்த்து ஒரு ஒன்லைன் சொல்லி ஒரு அட்வான்ஸ் வாங்கி படம் பண்ணுறதை விட்டு போட்டு ஷார்ட் ஃபிலிம் இப்போ பைலட் ஃபிலிம் பண்ணி இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து மோசர் பேரில் வந்து நான் படமாக கமிட் ஆகும்போது அதில் நான் மட்டும் டைரக்டர் ஆகலை. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களுக்கு மேலே ஒளிப்பதிவு பண்ண பிஜி முத்தையா வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்தால் கேமராமேனாக கொண்டு வந்தோம். ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தி தங்கலான் வரைக்கும் ஒரு 80 படம் ஆர்ட் டைரக்டராக பண்ணிட்டார். ஒரு பெரிய டீம் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்துச்சு. அது மாதிரி எனக்கு சந்தோஷமாக அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு பெரிய டீம் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளார ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக டீமாக எல்லோரும் வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இதோட கண்டென்ட்டு மேக்கிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தரோட டேக்கிங்ஸ் இருக்குது. நிச்சயமாக பிரபு ரொம்ப நாளாக தெரியும். பிரபு ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர், நல்ல ஒரு பையன். இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த படம் ஒரு சரியான ப்ரொடியூசராக வந்து ஒரு சரியான படைப்பு கண்டடைஞ்சுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இது அதற்கு தகுதியான ஒரு ப்ரொடியூசரை கண்டடைஞ்சு இந்த டீமில் இருக்க எல்லாருமே மிகப்பெரிய இடத்துக்கு தமிழ் சினிமாவில் வரணுங்கிறத மனமாற வாழ்த்துக்கிட்டு எல்லோருக்கும் பாராட்டி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தேடி வருதா இல்லை நீங்கள் கதையை தேடி போகிறீங்களான்னு தெரியல. காந்தி கண்ணாடி, வாரண்ட், இப்படி நிறைய வித்தியாசமான கதைக்களங்களை நீங்கள் சார். நதி எங்கே போகிறது? நல்ல இடத்தை நோக்கி தான் போகுது சார். நன்றிகள். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வேண்டியது கிடைக்க வீதிக்கு வந்த அற்புதமான ஒரு தலையை உடைத்தெறிந்து ஒரு குரலாக ஒலித்திட, அடிமையின் குரலாக தோள் தோத்திட ஒன்று கூடுவோம் என்று காக்கிக்குள் ஒரு கருப்புக்குள் கதை சொல்லி முதல் படமே சமூகத்தின் சாட்டையை சுற்றி நிற்கிறார். அறிமுக இயக்குனர், பின்னாளில் பேச இயக்குனர் AR முத்துராமன் அவர்களை ஆஃப் த ரெக்கார்ட் அல்ல, ஆன் த ரெக்கார்டில் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் அவங்களோட ஒர்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மெனக்கிட்டது. மியூசிக் டைரக்டரும் எடிட்டர்லாம் 15 நிமிஷம் தான் அது டியூரேஷனு இருக்கேன். நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் திரும்ப அது அந்த மாதிரி உட்காந்து அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி எல்லாத்துக்கும் திரும்ப அவர் இன்னும் 2 செஷன்ஸ் கொடுப்பாரு. ஒரு நல்ல எடிட்டர் ஆக்சுவலி. இது எல்லாமே சார் இடத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிது. கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ கூட ப்ரொடக்ஷனாக போக போகிறதுனால நான் நிறைய பேர் இன்வைட் பண்ணல, நாங்களே கொஞ்சம் பிரேக் பண்ணேன். பிகாஸ் அங்கே வேறு மாதிரி ஸ்பீச் போகிறதுனால இதுவே கூட ட்ராப் பண்ண மாதிரி தான் இருந்தது ஸ்பீச் ஆக்சுவலி. ஏன்னா டேக் ஆஃப் ஆக போகிறதுனால. ஸோ இல்லை சொல்லிட்டேன், ஃபேமிலிஸ் மட்டும் உட்காந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஆகி போகுது. ஸோ இது எல்லாமே சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் நடந்தது. நான் கையில் நம்பிக்கை தான் ஆக்சுவலி. சாரை போய் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கீழே இருந்து 2nd ஃப்ளோர் ஆக்சுவலி ஏறி போய் உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு கீழே வரும்போது 11 நிமிஷம் தான் ஆச்சு. ஓகே சொல்லிட்டாரு, எனக்கு சேலரி வேணான்ட்டாரு, இது அதுக்கு நம்பிக்கை இருக்குன்ட்டாரு, 2 தடவை நல்லா இருக்குன்ட்டாரு கதை. அதுக்கப்புறம் டக்குன்னு இவர் ஏறி உட்காந்தோடனே பஸ் கிளம்பிடுச்சு ஆக்சுவலி. நேராக போயிட்டு ஸ்பாட்டில் தான் போய் நின்றுச்சு. ஸோ ஒரு பெரிய உழைப்பு. முதல் நாள் மட்டும்தான் பயங்கரமான க்ரௌடெலாம் வச்சுருந்தது. அது அந்த நேரத்தில் அவர் சரியாக என்னால் கவனிக்க கூட முடியல ஆக்சுவலி. சம்பளமே வேணான்னு ஏன் சொன்னார்னு எனக்கு தெரியல. அது கதை மேலே இருக்கிற நம்பிக்கையா இல்லை ஏன் மேலே இருக்கிற நம்பிக்கையா, இது எது முடிவு பண்ணிச்சுன்னு தெரியல. ஆனால் அது 10 நிமிஷத்தில் எனக்கு என்னென்னா அவர் ஏதோ ஒன்று நம்பிட்டு உள்ளே வந்துட்டார். நான் இப்போ ஸ்பாட்டில் போயிட்டு அதை நான் கரெக்டாக பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சு. மோஸ்ட்லி நான் பிஸ்னஸ் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவேன். ₹1 எக்ஸ்ட்ரா போடுவேனே தவிர எடுக்க மாட்டேன், அல்லது அதை மறைக்க மாட்டேன் ஆக்சுவலி. ஸோ ₹10 கொடுத்தா பண்ணுவோம். அப்படி தான் வளர்ந்துருக்கிறேன் ஒரு 10 வருஷமாக பிஸ்னஸை கட்டி. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணேன். நான் முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடக்ஷனுக்கே கூட நான் வந்து இத்தனை லட்சம் ஒரு ரவுண்ட் பண்ணாமல் அதுக்கு மேலே 5 போனாலும் 10 போனாலும் போயிட்டு அப்படின்னு. ஸோ அது போக விட்டு நிற்கவே அது மட்டும் போயிடுச்சு. 2வது நாள் முடிஞ்சு ராஜா வேஷம் மந்திரி வேஷம்லாம் கலைஞ்சு வெளியே வந்து உட்காந்தாச்சு. 2 நாள் முடிஞ்சிச்சு ஷூட்டு. ஸோ பாலசுப்தர் சார் வந்து ஆக்சுவலி நான் உட்கார விட்டேன்னு கூட தெரியல. இப்போ நான் பார்க்கும்போது அன்றைக்கி ஆரம்பத்தில் தெரியல எனக்கு. எல்லோரும் அவங்க ப்ளேயை கரெக்டாக பண்ணிட்டாங்க. நான் 13 நிமிஷம் ஒர்க்கில் எனக்கு தெரியல. நான் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் எல்லாத்தையும் உட்காந்து பேசும்போது ஏன்னா எல்லாத்துலேயும் இவரே இருக்கார், அப்போ இவர் தான் அதிகமாக இருக்கார். அப்போ தான் எனக்கு தெரியுது அப்போ இவ்வளோ வேலை வாங்கியிருக்கு அப்படின்றது. இவர் ஒருத்தர் மட்டுமே தான் எல்லாத்துலேயும் இருக்கார். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அப்போ இந்த 2 நாளில் இப்போ இவ்வளோ இடத்துல அவர் நான் ஒர்க் வாங்கியிருக்கேன் அப்படின்றது எனக்கு அப்போ பண்ணும்போது தெரியல. இப்போ தான் நான் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். பிகாஸ் செட்டில் ஆகிடுச்சு, எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி கை கொண்டு வந்தாச்சுன்னு. ஸோ எல்லாரோட உழைப்பும் நல்லா இருக்குது. பிரதீப் சாரோட உழைப்பும் கொட்டாச்சு வர முடியல ஆக்சுவலி. ஆனால் திரும்ப வந்துடுவார். திரும்ப அவர் நான் பேச வைக்கிறேன். ரொம்ப நன்றி. நிறைய பேர் கூப்பிடாது கொஞ்சம் அரங்கம் நிறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் வேறு ரீசன், அதனால இது நிறைக்க முடியல. பட் அவரோட உழைப்புக்கும் இந்த டீமோட எல்லாரோட உழைப்புக்கும் சத்யவிஜன் இருக்கார், என்னோட டீம் இருக்காங்க, ஆர்ட் டைரக்டர் இருக்கார், நல்லா எனக்காக ஒர்க் பண்ணியிருந்தார். அதே மாதிரி கேமராமேன் 2 நாளில் நான் பண்ணங்கிறது ஆக்சுவலி கொஞ்சம் மிராக்கள் தான். நானே கூட நம்பலை. அவர் இல்லைன்னா 2 நாளில் நான் முடிக்க முடியாது. வெண்டு கட்டிட்டேன். காலையில் உள்ளே போயிட்டு 6:30 மணிக்கு தான் வெளியவே வரேன். நான் உட்காந்து நான் கூட ஐ திங்க் உட்காரல 2 நாளும். அவரே உட்கார விடலை. ஸோ கேமரா டீம் அவருடைய ஃபோட்டோ ரொம்ப முக்கியம். தென் அதுக்கப்புறம் எடிட்டர், இந்த 2 பேரும். தென் அதுக்கப்புறம் மியூசிக் ஆக்சுவலி நான் வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இந்த கலர் கிடைக்கிறதுக்கு. எனக்கு தெரியுது இது நாட் ஒன்லி புரட்சி மட்டும் பேசுறதுன்னு, பட் பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம். நான் பிஸ்னஸ் சைடில் இருக்கிறதுனால நம்ம ₹2 போட்டால் அது 20 ஆகணும், அட்லீஸ்ட் 5வது ஆகணும். அது எனக்கு கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட சொல்லலாம், ஈஸியாக சொல்லாமே அப்படின்னு நாம் ஒரு நம்பிக்கையில் இறங்கினேன். ஐ திங்க் அதெல்லாம் ஒர்க் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இந்த தேட்டர் ஓனர் முதல் கொண்டு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இன்வைட் பண்ணுவோம், நிறைய பேர் வரலை ஆக்சுவலி. நான் சொல்லலை ஏன்னா வேண்டாம், இது வேறு மாதிரி வரும், படத்துலேயே உட்காந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அடுத்த ஸ்டேஜ் தான் நகதாச்சு இல்லையா, அதனால். ஸோ எல்லாருக்கும் நன்றி. ருக்மணி மேடமுக்கு எல்லாருக்கும் நன்றி. பிரதீப் சாருக்கு இவர் தான் ஆக்சுவலி. அது உண்மை தான், இங்கே சொல்லுவார்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ ஃபுட் போட்டு நிறைய அதிகமாக பண்ணது இவர் தான் சம்பவம். ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். இந்த டீமில் எனக்கு யாரையும் தெரியாது. பாலாசக்திவேல் அண்ணன் தெரியும். கலை இங்கே இருக்கார், கலை வேம்பு. அவர் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அடங்காதையில் நடித்தார். அந்த படம் ரிலீஸ் ஆகலை. நண்பன் சொன்ன மாதிரி சென்சார் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, அது சென்சார் பண்ணி அப்படியே கிடக்கு. பட் டீசல் படம் எடுத்தேன், அதுலேயும் அவர் நடிச்சிருந்தார். அவர் சொல்லிட்டே இருந்தார், ஒரு மாதமாக சொல்லிட்டே இருந்தார், ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது, பண்ணுங்க, வாங்கினேன்னு. இருக்கிற பிரச்சனையில் அடுத்த பிரச்சனையை பார்க்குறதுக்கு சரிப்பா வரேன், நான் டைம் இருந்தால் வரேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக ஊருக்கு போக வேண்டியது. அப்புறம் கடைசியில் சொன்னார், டைரக்டரே ஃபோன் பண்ணார், நேற்று பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது, கொஞ்சம் வந்துடுங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக நான் வாரண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகல. அண்ணனுக்கு தெரியும், வாரண்ட் டைரக்டர் நம்ம தம்பி ப்ரூஸ்லி. அந்த படம் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகல. கோச்சிக்கிட்டான். இந்த ஃபங்க்ஷன் வீடியோவை பார்த்தா கோச்சிப்பான். நான் ஃபங்க்ஷன் கூட்டா வர மாட்டேங்கிறேன், நீ எங்கெங்கேயோ போகிற அப்படின்னு. அதான் அவர், நான் வாரண்ட்டுக்கு போகல, இங்கே பார்த்தா நீ கொண்டுருவான். ஆக்சுவலாக வாரண்ட் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஏன்னா அவர் வெற்றி பெற்றவர். அங்கே போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இதுக்கு வரணும். இது வந்தால் இது எனக்கு பெருமை இல்லை. அவர் அண்ணன் பாலாசக்திவேல் அண்ணன் மாதிரி ஒரு ஆளுங்களே இது பைலட் ஃபிலிமை போய் கேட்டு நடிக்கிறாங்கன்னா, நம்மளை மாதிரி ஆளுங்க போய் 2 வார்த்தை பேசுகிற ஒன்றும் தப்பு இல்லை. அண்ணனை பற்றி சொன்னாங்க. அண்ணன் காதல்லாம் நண்பர் சொன்னார், காதல் கல்லூரி வழக்கு என்ன. அவருக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு முகம் இருக்குது, சாமுராயின்னு. சாமுராய் படம் தான் அவர் உண்மையான கேரக்டர். சாமுராய் தான் அவர் உருவத்துக்கு அதுக்கு அவருக்கு அது உள்ளே இருக்குது. நான் அடித்து எனக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா 100 பேர் அடித்து தூக்கிடுவேண்டான்ற வெறி இருக்குது. அதை ஒருவேளை டைரக்டர் பிடிச்சிட்டாரான்னு தெரியல. அது போலீஸ்ன்ற ஒரு அப்படி, ஆனால் உள்ளே ஒருத்தன் இருக்கிறான், இந்த சமூகத்து மேலே அக்கறையானவன். எனக்கு அடிச்சு உங்களெல்லாம் அடித்து நொறுக்கணுன்றான்றவன். அதுதான் அண்ணன். உண்மையால் அவர் தான் சாமுராய். அவர் அப்புறம் சரி இந்த வணிக ரீதியாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு எளிமையான மனிதர்களை பற்றி படம் எடுத்து அதில் வெற்றி அடைஞ்சு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இந்த செகண்ட் வரைக்கும் இருக்கார். அவர் நீங்கள் நேரில் பார்க்குற ஆள் இல்லை, ரொம்ப சீரியஸான இல்லை, ரொம்ப அண்ணனை மாதிரி ஒரு வச்சுக்கிற ஆள் இல்லை. நீங்கள் 2 days அவர் கூட இருந்தீங்கன்னா போதும், சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். பொழுது போக்கிடுவார் நமக்கு அண்ணன். ரொம்ப சந்தோஷண்ணே. முதல்ல நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிமில் நடித்ததுக்கு. 2வது இந்த கண்டென்ட் சொன்ன மாதிரி ஒரு 15 செகண்டுக்குள்ளே சொல்லி ஒரு விஷயத்தை பிடிக்கிறது எனக்கு நீங்கள் பார்க்குற ஆள் நான் கிடையாதுடா. இப்போ நான் பார்த்தோன்னே எப்படியும் ஒரு 20 பேர் அடிப்பார் போல், உட்காந்தாருன்னா ஒரு பாட்டிலை ஃபுல்லாக காலி பண்ணிடுவார் போல் அப்படின்ற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. நான் ரொம்ப மென்மையானவன் தான் ஆக்சுவலாக. அது உருவத்தை வச்சு ஒன்று எடை போடுறாங்க, அது கிடையாதுடா. உள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒன்று இருக்கும். நீங்கள் பார்க்குற ஆள் இல்லை. ஒருத்தர் நீங்கள் பார்க்குற சற்று டொங்கல் போல் தெரிஞ்சாலும் அவர் கிடையாது. உள்ள அவனுக்குள்ளே ஒரு வீரன் இருப்பான். இந்த சமுதாயத்தை மாற்றுற அளவுக்கு அவன்கிட்ட ஒரு வெறி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இயக்குனர் போர்ட்ரைட் பண்ணியிருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை இந்த செகண்டுக்குள்ளே சொல்கிறது தான் பெரிய அது அந்த டேலண்ட்டுன்னு சொல்கிறது. அது அந்த இயக்குனருக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு விஷயத்தை சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். சொல்லி புரிய வைக்கிறது. எனக்கு எதுவும் அறிமுகம் இல்லை. முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு அறிமுகம் இல்லைன்னும்போது திடீர்னு உட்காடுறேன். எனக்கு அவர் என்ன சொல்ல வந்தாரோ படம் மாதிரி நான் 2.5 மணி நேரம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறத ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி புரிய வைக்கணும். அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தீங்க. இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். அந்த டீம், கேமராமேன், இசை, எடிட்டிங் ரொம்ப தரமாக இருந்துச்சு. எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நடித்தவர்களும் அண்ணன் கூட தம்பி பாலா நடிச்சிருந்தார். அவர் பெரிய நடிகர். ஆக்சுவலாக பார்ப்பீங்க, அவருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. அவர் மாதிரி ஆளுங்களாம் இந்த மாதிரி ஒரு பைலட் ஃபிலிமில் பண்ணும்போது அந்த ஃபிலிமோட வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ பாலாவுக்கெலாம் நன்றி, அண்ணனுக்கு நன்றி. அந்த டீமோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இது எடுத்ததோட நோக்கம் படம் பண்ணுறதா தான் இருக்கும். நம்ம காலத்துக்கும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது நம்மளோட நோக்கம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அப்படி மாறிடுச்சு சினிமா. நாங்கள் வரும்போதெல்லாம் நானே அண்ணங்கிட்ட போய் நின்றுருக்கிறேன், அவர் மறந்துருப்பார். எப்படியாவது நல்ல டைரக்டர்கிட்ட நீங்கள் யாரோட அசிஸ்டண்ட், முதல்லாம் கதை சொல்ல போனோன்னா முதல்ல அந்த தயாரிப்பாளர் என்ன கேட்பாரு, நீங்கள் யாரோட அசிஸ்டண்ட்டு? சார் நான் சங்கரோட அசிஸ்டண்ட்டு, நான் மணிரத்னம் சாரோட அசிஸ்டண்ட்டு, நான் பாலாசக்திவேலோட அசிஸ்டண்ட்டு அப்படின்னு சொன்னால் தான் படம் கேட்பாங்க. முதல்ல கதை கேட்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. சார் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர், என்ன பண்ணியிருக்கீங்க, இது பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கானே, இவனுக்கு படம் கொடுப்பான், இதே நீங்கள் கதையாக்க முடியுமா அப்படின்னு கேட்குற இந்த 10 இயர்ஸாக தான் நடக்குது. அப்படின்னும்போது இதை நீங்கள் கொண்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தயாரிப்பாளர்கள் உங்கள்கிட்ட கதை கேட்பாங்க, நடிகர்களும் நடிப்பாங்க. அதுக்கான தரத்தோடு தான் இருக்குது.
ஸோ இந்த முயற்சி வந்து நீங்கள் முதல் முயற்சி வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். உங்கள் குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக அழைக்கிறோம் வந்து இந்த முயற்சிக்கு, அந்த கதைக்கு, அந்த ஃபர்ஸ்ட் டே அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் 2-3 படங்கள் நான் வாங்கியிருக்கு, இது கண்டிப்பாக இந்த படம் அப்படின்னு நான் பாலாஜி சக்தி அவர் கூட நின்னாலே அப்படின்னு நானாவே நினைக்கிறேன். ஒருத்தர் கூட இருந்தான்னா அவங்களோட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எங்களுக்கு வந்து டைம் தான் கொடுத்தாங்க அந்த படத்துக்கு. 2 நாள் தான் ஷூட்டு. அதில் வந்து ஃபஸ்ட் டே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இந்த சென்ஸ் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. பட் அந்த கன்ஃபியூஷன் எடுத்தது வந்து லாங் வே டு கோ. இப்போ நிறைய சின்ன டைரக்டர்ஸ் எல்லாம் சிறிய டைரக்டர்கள் இருக்காங்க. ஒரு படம் லைக் சிறை, பார்க்கிங், அந்த மாதிரி இந்த படமும் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அண்ட் தேங்க்ஸ் அகெயின் ஃபார் கேஸ்டிங். அண்ட் மோர் தென் எனிதிங் எனக்கு ஒன்று சொல்லியே ஆகணும், முத்துராமன் அவர்களுடைய மனைவி அவங்களோட கூட இருக்கிறதுனால தான் முத்துராமனால் இவ்வளோ ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. கேன் யூ கெட் ரெக்கக்னைஸ்ட் ப்ளீஸ்? I think for any film director or producer, whoever in the film industry, you need a very big support. அது உங்களால தான் முடியும். பர்சனை அவர் போக்கில் விட்டுட்டு நீங்கள் வீடை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அவருடைய மெனக்கடல், ஒருத்தர் வீட்டுக்கும் போய் கூப்பிட்டு ஒரு பைலட் ஃபிலிம், ஒரு ஸ்க்ரீன் மாதிரியே இல்லை, ஒரு படம் ஸ்க்ரீன் மாதிரி இவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னல் எம்சி அவங்க வந்திருக்கிறாங்க. ஐ ஹவ் சீன் ஹர் இன் லாட் ஆஃப் மூவி ஸ்க்ரீன். அண்ட் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க. அண்ட் அகெயின் ஒன்ஸ் அகெயின் பாலாஜி சக்திவேல் சாருக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். அது ரொம்ப மிரட்டி இருந்தார். அந்த படத்தை வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய படம் மாதிரி இருந்தது, ஒரு த்ரில்லர். ஸோ வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கடந்த காலம் அறிவு பெற்று காலம் செயல் புரிய வருங்காலம் வளமாக தன் கதாபாத்திரங்களில் படத்துக்கு படம் மெருகேற்றி நடித்து வரும் ஆறு பாலா அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பாலசத்ரு சார் மூத்த இயக்குனர். ராம் வந்து நான் ஒன்று பைலட் ஒன்று பண்ணுறேனே, பண்ணுறீங்களான்னு. பண்ணலாம்ப்பா அப்படின்னேன். யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். பாலசத்ரு சார் பண்ணுறாரு அப்படின்னேன். சரிப்பா, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத. ஆமாம், ஏன் அப்படின்னா பாலசத்ரு சார் ஆஃபீஸ் வாசலில் நான் விஜய் சேதி தானே அந்த கேமரா ஆன் பண்ணி விட்டு நிற்கிறான். ஒருத்தன் கார்த்தின்னு ஒருத்தன், மூணு பேரும் அங்கே ஃபோட்டோ கொடுக்க வாசலில் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் படத்தில் எப்படியாவது நடிக்கணும் அப்படின்ட்டு யாருன்னா விஜய் பாலாஜி நான் போட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆனேன். அதனால் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய. ஆனால் நான் சந்திச்சதே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையோடய ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஆசைப்படுவாங்க. என்னுடைய மனநிலையும் ரொம்ப நல்ல மனநிலை, நான் எல்லாத்துக்குமான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நான் முத ராம நேரில் பார்த்து சொல்லும்போது அந்த ரெண்டே வந்து இது ஏன் அப்படி படமாக பண்ண அடுத்த படமாக மாறி இருக்கு. அது நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்கள் மனசு ரொம்ப நல்லது. நம்மளுடைய எஃபோர்ட், நம்ம போடுற கஷ்டங்கள் அத்தனையுமே அது படமாக மாறணுங்கிற ஒரு முன்னோட்டம் தான் எடுக்கிறோம். அந்த கேள்வி அது மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது 100% அதில் இருக்கிறாம். ஆமாம், ராமோட பேசும்போது பொலிட்டிக்கலாக ரொம்ப தெளிவாக ஆஃப் த ரெக்கார்ட் அட்வொகேட்டாக தன்னுடைய பங்கிற்கு உதவியாக இருந்த பிரதீப் அவர்களை சில வார்த்தைகள். எல்லாருக்கும்
பாலாஜி சக்திவேல் சார், நமது இயக்குனர் முத்துராமலிங்கம் சார், எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஊடகர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த பயிலும் இப்படி அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. முத்துராமன் எனக்கு பழக்கமும் இல்லை. கொட்டாச்சி தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். நானும் கொட்டாச்சி ஒரு படத்தில் நடிக்கும் கேரக்டர் இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டைரக்டர். அதுக்கப்புறம் நான் டைரக்டர்கிட்ட பேசும்போது ஆர்வம் சொன்ன மாதிரி தான், யார் யார் நடிக்கிறாங்கப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் நானும் ஆஃப் ஆகிட்டேன். சக்திவேல் சார் அப்படின்னாரு. அதோட நான் ஆஃப் ஆகிட்டேன். இதுக்கு வந்துடுறேன். இந்த ரிசல்ட் இப்போ பார்த்தோம். நம்ம அங்கே ஸ்பாட்டில் எவ்வளோ ஒர்க் பண்ணாங்களோ அதை விட 10 மடங்கு மேலே இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட ரிசல்ட்டு. அந்த அளவுக்கு அங்கே கஷ்டப்பட்டதை நாங்கள் பார்த்தோம், நேர்லேயே பார்த்தோம். அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தது, ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஷூட்டிங் ஹவுஸில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். கிண்டி கிட்ட இருக்கிற அந்த ஷூட்டிங் ஹவுஸில் போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பு. அதே போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பு நட்டி சார் நடித்த படம் ஹெச் வினோத் சாரோட ஃபஸ்ட்டு படம். அந்த படத்துக்கு நான் போய் நடிச்சிருந்தேன். அது சதுரங்க வேட்டைன்ற படத்தில் நான் போய் நடிச்சிருந்தேன். அதில் ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சோ, ஒரு படத்தில் நடிக்கிற அதே ஃபீல் இந்த பைலட் ஷூட் பண்ணும்போது அதே வீட்டில் எனக்கு வந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லா வகையிலையுமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், கேமரா டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், மற்றபடி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அவ்வளோ ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பைலட் ஷூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேளை படம் பண்ணுறாரோ, அதுக்கப்புறம் படத்தில் சீன் வந்துடுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் கூட எனக்கு இருந்தது. அதோட 10 மடங்கு ரிசல்ட் இங்கே எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. எடிட்டரு, மியூசிக் டைரக்டர், மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து அதை மெருகேற்றிருக்கிறாங்க. இது திரும்பவும் படமாக மாறப்போகுது. எனக்கு அதிகமாக தான் போகுன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு படம் நல்லா வருங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு வாய்ப்பு இயக்குனருக்கு நன்றி.